அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். என்ன விஷயம்னா, இன்றைக்கி நம்ம ஆக்டிவ் இன்கம் அண்ட் பெசிவ் இன்கம்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன விஷயத்தை நீங்கள் எல்லாம் லிசன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்டிவ் இன்கம்ங்கிறது என்னென்னா, ஒரு உழைப்பு செஞ்சு அதில் வாழ வருமானம் தான் ஆக்டிவ் இன்கம். பெசிவ் இன்கம் தான் நம்ம உழைப்பு செஞ்சதுக்கு அப்புறம் வர்றது தான் பெசிவ் இன்கம். ஓகேவா? அதில் என்ன மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எந்த தனிப்பட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகே, பல வகையான விஷயத்தில் ஒவ்வொரு ஆக்களும் ஒரு கிளியரிஃபிகேஷன் வச்சுருக்காங்க போல். அப்போ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். ஆக்டிவ் இன்கம் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்ட படிப்புலேருந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் வரைக்கும் படித்து ஒரு மேற்கொண்டு எடுப்போம். கவர்மெண்ட் ஜாப் எடுத்துட்டோம்னா அதில் நம்ம போய் உழைப்பு செஞ்சு மாதாந்தம் ஒரு 60,000 70,000 நீங்கள் சம்பாதிக்கணும். அப்போ அதில் வார வருமானம் ஒரு ஆக்டிவ். நீங்கள் வேலைக்கு போவீங்க, காலையில் 8 மணிக்கு போவீங்க, என்ன விஷயம் இருந்தால் 8 மணிக்கு போயிட்டு சரி 2 மணி 2:30 ஆகும். அந்த வார டைமுக்கு ஒரு மாதம் உங்களுக்கு வருமானம் போகும். அது ஒரு ஆக்டிவ் மாதிரி. அதே இது பெசிஃபிக் உங்களுக்கு எப்போ வரும்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 60 வயசு, ஒரு 55-60 வயசு பென்ஷன் முறையில் ஒரு பெசிஃபிக் தருவாங்க. நீங்கள் போட்ட உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் மாதிரி அவங்க கவர்மெண்ட்டில் தருவாங்க. இதுதான் ஒரு இப்போதைக்கு இந்த ஆக்டிவ் விஷயம். அதே பெசிஃபிக் கவர்மெண்ட் செக்டரில் ஓகே தானே. இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பேச என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சுருப்பாரு. ஆனால் அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு முதலீடு சம்பாதிச்சிருப்பாரு. அந்த முதலீடு எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ரெண்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டு கொடுக்குறாரு. ஓகேவா? ஆனால் இதுக்கு ஒரு போட்ட எஃபோர்ட் ஒரு 5 வருஷம் உழைப்பிடிக்கலாம் பணத்தை சேர்க்குறது. அது மூலமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எடுத்து கட்டி அதை இது பண்ணி முதலீடு போட்டு மாதம் 2 கொடுக்குறதால மாதாந்தம் ஒரு 30,000 மாதம் கிடைக்கும். ஒரு 24 அப்பார்ட்மெண்ட் இருந்தால் 24 ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். சரியா? அது மூலமாக இருக்கும் வருமானம் போல். அது பெசிஃபிக். இது கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த மட்டுக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம். ஆனால் பென்ஷனுங்கிறது குறைய தெரியும். ஆனால் இதில் அளவுக்கு மிஞ்சின பென்ஷன் அவருக்கு வருமானம் கிடைக்கும். இதுதான் பெசிஃபிக். இப்போ இதில் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோமே. இப்போ நம்ம இந்த ஆன்லைனில் நம்ம ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ எக்ஸாம் நம்ம பண்ணிட்டு ரைஸ் டு பிக் கம்பெனி எடுத்தீங்கன்னா இதில் நம்ம வெஸ்ட்டுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஆகிட்டு அது மூலமாக நீங்களும் ஒரு எஃபர்ட் போடுவீங்க. சரியா? லேர்ன் பண்ணுவீங்க. ரைஸ் டு பில் என்ன, அது மூலம் எப்படி பணம் வருது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன அதுக்கு அந்த ஈகோசிஸ்டத்துக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாத்தையும் விஷயம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதில் எஃபோர்ட் போட்டீங்கன்னா போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். சரியா? அதை எங்களோட மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி தருவாங்க. அது மூலம் நீங்கள் சரியாக ஒரு சிஸ்டத்தை மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷக்கணக்கு போகிறதில்லை. இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் பல வருஷம் நம்ம வேலை செய்யணும். ஒரு 25-30 வருஷம் அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செஞ்சதுக்கு அந்த டென்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லையோ ஏதோ ஒரு பிஸ்னஸில் நமக்கு அப்படிலாம் தேவை. நம்ம ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். அந்த சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத நான் சொல்லி தருவேன். அதில் உங்களுக்கு சரியான முறையில் ஒரு சரியாக டீமும் நாங்கள் ஃபார்ம் பண்ணி தருவோம். அந்த எப்படி எல்லா கைடன்ஸ் வந்து உங்களோட தனித்துவமான ஒரு லீடரை உருவாக்கி தந்துட்டோம்னா அது மூலமாக நீங்கள் ஒரு லீடர்ஷிப் உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு வரும். அந்த கட்டமைப்பு சரியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு தூங்கினாலும் பணம் சம்பாதிக்கலாம். ஓகேவா? தூங்கினாலும் பணம் சம்பாதிக்கலாம். அது ரைஸ் டு பில் கம்பெனியில் மறுமொழி செய்யப்படும். அது மூலமாக எகெயின் பணம் கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு வந்து உங்களோட ஃபைனான்சியல் ஃப்ரீடமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் ரைஸ் டு பிள்ளைக்கு ஒரு தனித்துவமான விஷயம். அது மட்டும் இல்லை, ரைஸ் டு பிள் நிறைய விஷயம் பேசுறதுக்கு இன்றைக்கி ரைஸ் டு பிள் கம்பெனி விஷயத்தை நான் தெளிவாக எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில். அதே மாதிரி இந்த பெசிஃபிக் இன்கம் நீங்கள் ரைஸ் டு பிள்ளாக எடுக்கலாம். மாதாந்தம் ஒரு 50,000 ஒரு 1 lakhs மேலே மினிமம் சம்பாதிக்கக்கூடிய மாதிரியும் டைலியும் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதிரி சிஸ்டம்லாம் இதில் இருக்கு. அது மட்டும் இல்லை, ரைஸ் டு பிள்ளை எக்கோ சிஸ்டம்ங்கிறது சின்ன ஒரு எக்கோ சிஸ்டம் இல்லை. ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயே செய்யாத சிஸ்டம். அதில் தனித்துவமான நிறைய லீடர்ஸ் மாறிக்காங்க, நிறைய ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்காங்க. அது மூலம் நிறைய வருமானங்கள் உங்களே அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. ஓகே தான். அதாவது ரைஸ் டு பில் பற்றி எங்களோட மேனேஜ்மெண்ட் லீடர்ஸ் மாதிரியோடையும் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கனவுகள் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே நீங்களும் ஒரு ஃப்ரீடமான ஃபைனான்சியல் ஃப்ரீடம், அதுமாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பை பொறுத்த மட்டுக்கு ஆக்டிவிங் பெசிவிங்க மட்டும் நம்ம தெரிஞ்ச விஷயம் இல்லை. லைஃப்பில் பல விஷயங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது
எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் நார்மலாக சொல்லிவிட்டு ரைஸ் ட்ரிப்பில் பற்றி பேசிட்டு இருக்கேன். ரைஸ் ட்ரிப்பு கம்பெனியை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறது இருக்கிறேன். இப்போ எல்லா வீடியோஸும் இனி வரும் காலத்தில் வரும். அது நிறைய இந்த ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாம் இருக்கலாம், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அது எல்லாத்துலேயும் அதில் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ங்கிற விஷயத்தில் நான் தெளிவாக எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் ஒரு மோர் 5 இயர்ஸுக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஓகேவா, 5 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, பெரிய இன்ஃப்ளூயன்சர், பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாரும் நான் கவர் பண்ணி காய்ச்சிருக்கேன். இப்போ எனக்கும் இந்த ஒரு தனித்துவமான விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஒரு டீம் ஒன்று ஸ்ரீலங்காவில், இது மட்டும் இல்லை இந்தியா, மலேசியா எல்லாம் நான் நிறைய படம் பேசியிருக்கேன். வேர்ல்டு வைடாக நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நான் நிறைய விஷயத்தை நான் லேர்ன் பண்ண விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லை, ரைஸ் ட்ரிப்பு கம்பெனியில் மெம்பர்ஷிப் ஆகிறதால உங்களுக்கு பல பெனிஃபிட் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை நான் நம்புகிறேன். ஓகேவா, ரைஸ் ட்ரிப்பில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு என்ன விஷயம், சின்ன ஒரு விஷயம் தான். ஓகே தானே, நீங்கள் ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் மெம்பர்ஷிப் ஆகிற அப்ளிகேஷன் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுமாதிரி மெம்பர்ஷிப்புக்கு சின்ன ஒரு ஃபீஸ் வந்து இருக்கும், அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு லைஃப் டைம் மெம்பர்ஷிப். ஸ்ரீலங்காலேயே அப்படி ஒரு லோ மெம்பர்ஷிப்பில் பல வருமான வாய்ப்புகள், உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு பிஸ்னஸாக கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி இந்த ரைஸ் ட்ரிப்பிள் கம்பெனி தான். அது மட்டும் இல்லை, ரைஸ் ட்ரிப்பிள்ங்கிறது கிட்டத்தட்ட 5 months சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் லைன் போயிட்டு இருக்கு தான், ஆனால் நோமலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த சிஸ்டம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நீங்கள் கம்பெனி மெம்பர்ஷிப் ஆகிங்கன்னா அதில் நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அது மூலம் பல வருமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த ஈகோ சிஸ்டம் நான் உங்களுக்கு சொன்னேன், அது எல்லாத்தையும் நான் படிப்படியாக சொல்லி தருவேன். பல சிஸ்டங்கள் இப்பயும் கூட நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையும் நான் படிப்படியாக எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுவேன். அடுத்தது இப்போ நான் ஆரம்பித்தது ஆக்டிவிங் பேசுவீங்கன்னா இது உங்களுக்கு கிளியர் ஆகி தெரியல. நார்மலாக சொல்லியிருக்கிறேன். இன்ஸ்டாலா இந்த விஷயங்கள்லாம் படிப்படியாக சொல்கிறேன். ஓகேவா, என்னென்னா நம்ம ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டு ஒரு சிஸ்டம் ஒரு முதலீடு செய்கிறோம்னா அதுக்கப்புறம் ஒரு பேசுவீங்க ஹவுஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரி, அதே மாதிரி தான் இந்த ரைஸ் ட்ரிப்பிள் சரி எந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இருந்தாலும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். சிஸ்டத்தை உருவாக்கினா நம்மளுக்கு டெய்லி ஒரு வருமான சோர்ஸை உருவாக்குற மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கினா டெய்லி வருமானம் கிடைக்கும். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரி. நம்ம ஒரு கண்டென்ட்டை போட்டால் அந்த கண்டென்ட்லேருந்து டெய்லி ஒரு ரெவன்யூ வருது தெரியுமா. எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போகிறோம்னா அந்த மானிடைசேஷன் பண்ண சேனலுக்கு அவங்க வீடியோவை பல அன்னத்தில் வீடியோ பார்த்தா கூட அவங்களுக்கு அந்த ரெவன்யூ கிடைக்கும். அதான் அது பேசி அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு நம்ம கிடைக்கிற ஒரு பேசி, அதுதான் அந்த விஷயம். அதுக்கு போட்ட உழைப்பு நிறைய இருக்கும். யூடியூப்பாக இருந்தால் செய்ய இதாக ஒரு வீடியோ போட்டால் நம்ம வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் அதை ஒர்க் பண்ண கூட நமக்கு ரெவன்யூ கிடைக்கும். இப்போ ஃபேஸ்புக்லேயும் கூட மானிடைசேஷன் வந்து இப்போ நிறைய விஷயத்தில் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ காலங்கள் மாறிட்டு இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி யூனிவர்ஸுங்கிறது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு. அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிறோன்னா ஒரு நிறைய விஷயத்துக்கு அடாப்ட் ஆகணும். எப்படின்னா நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம அடாப்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்து அந்த லிமிட்டோட நம்ம சேஃபாக இருந்து பணங்கள் சம்பாதிக்கிறது நிறைய நல்ல முறையில் சம்பாதிக்கணும். அது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது ஒரு 8 minutes வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ தான் நான் படிப்படியாக வீடியோ செய்கிறேன். எது ஒரு நாளையில் இன்னும் நிறைய வீடியோஸ் செய்ய போகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே ரியாலிட்டியாகவும் உண்மைத்தன்மையாகவும் நான் பேசிக்கிறேன். இதுவரும் காலத்தில் நிறைய வீடியோஸ் இந்த நம்ம சேனல்லையும் வரும். பல கண்டென்ட்டுகளோட நான் வாரதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு பெஸ்ட்டு உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தது வீடியோ வரும். இன்ஷால்லா அடுத்தது விஷயங்கள் நான் பண்ணுறது இருக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் இது வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறது இருக்கிறேன். வேறு சேனலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் திங்க் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி ரியாலிட்டியாகவும் உண்மைத்தன்மையும் நிறைய விஷயம் பேசணும். அதில் நிறைய நெகட்டிவ் நிறைய இதை வரலாம், கமெண்ட்ஸ் வரலாம். அதெல்லாம் நான் இது பண்ண போகிறதில்லை. நான் அடுத்தது போயிட்டு இருக்க தான் போகிறேன். ஓகே, நான் இது இப்போ லென்த் வீடியோ ஆகிருக்கு. பெஸ்ட் டைம் ஓகே தானே. இப்போ இது அடுத்தது வீடியோஸ் வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.